திருச்சி மாநகரத்தில் இரவு நேரத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை தடுக்க தவறிய 88 காவல்துறையினருக்கு திருச்சி காவல்துறை ஆணையர் மெமோ கொடுத்துள்ளார். திருச்சி மாநகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு பல்வேறு இடங்களில் தங்க செயின், செல்போன் உள்ளிட்டவற்றை சிலர் வழிப்பறி செய்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர். 3 இளைஞர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டது. ஒரே இரவில் பல இடங்களில் வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் அன்று இரவு நேரத்தில் காவல் பணியில் இருந்த 88 காவலர்களுக்கு திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பியுள்ளார். இரவு நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் இருந்தும் எப்படி இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது, அதனை தடுக்க தவறியது ஏன் என விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பப்பட்டது. அவர்கள் அனைவரும் விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக எழுதி திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரிடம் அளித்துள்ளனர். இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது, அப்படி நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டதாக 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே நேரத்தில் 88 காவலர்களுக்கு மெமோ அனுப்பப்பட்ட சம்பவம் திருச்சி மாநகர காவல்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.